வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கோவிட் பரவல் நிலைமையை உன்னிப்பாக அவதானிக்கும் ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சு 2 சுற்றறிக்கைகளை வெளியிட நடவடிக்கை. தமிழ் மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்ற நடவடிக்கை என்கிறார் கஜேந்திரகுமார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடனான சந்திப்பின் பின்னர் கருத்து. முப்படையிலிருந்து தப்பியோடிய சுமார் 3000 பேர் கைது. அதிக மாணவர்கள் இராணுவத்தினர் என்கிறது ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சு. ஸ்ரீலங்கா செல்லும் ஆஸ்திரேலிய பிரதமர். ஜனாதிபதி பிரதமர் உள்ளிட்டவர்களை சந்திக்க திட்டம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை. எந்தவொரு சலுகையும் வழங்கக்கூடாது எனவும் நீதிபதி தீர்ப்பு. ரஷ்யாவிற்குள் ஆழமாக ஊடுருவி ஆளில்லா விமான தாக்குதல் நடத்திய உக்ரைன் 40 போர் விமானங்களை தாக்கியதாக தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் கோவிட் மற்றும் அதன் பரவல் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக ஸ்ரீலங்கா சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. அந்த வகையில் கோவிட் மற்றும் அதன் பரவல் தொடர்பான அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கிய 2 சுற்றறிக்கைகள் விரைவில் வெளியிடப்படும் என சுகாதார அமைச்சின் செயலாளர் விசேட வைத்திய நிபுணர் அனில் ஜாசிங்க தெரிவித்தார். பொதுமக்களையும் சுகாதார பணியாளர்களையும் இலக்காக கொண்டு 2 சுற்றறிக்கைகள் வெளியிடப்படும் என ஸ்ரீலங்காவின் சுகாதார அமைச்சின் செயலாளர் கூறியுள்ளார். பொதுமக்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களுக்குள்ள கோவிட் மற்றும் அதன் பரவல் தொடர்பான அறிவை புதுப்பிப்பது தொடர்பான விடயங்களை உள்ளடக்கி தனித்தனி சுற்றறிக்கைகள் வெளியிடப்படும் எனவும் விசேட வைத்திய நிபுணர் அனில் ஜெயசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார். இருப்பினும் கோவிட் பரவல் குறித்து தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்த வேண்டிய அவசியமில்லை என கூறிய சுகாதார செயலாளர், சுகாதார அமைச்சர் மற்றும் முறையாக அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் தகுதி வாய்ந்த அதிகாரப்பூர்வ ஊடக பேச்சாளர்கள் மற்றும் நிறுவனங்கள் வெளியிடும் தகவல்களை மட்டுமே பொதுமக்கள் நம்ப வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளார். நாட்டில் தற்போதைய கோவிட் நிலைமை மற்றும் அதன் பரவல் குறித்து மேலும் தகவல்களை பெற தொடர்புடைய சுகாதாரத்துறைகளை தொடர்பு கொள்ள முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் அந்த துறைகளில் இருந்து குறைந்தபட்சம் ஒரு தொலைபேசி அழைப்பிற்கேனும் பதிலளிக்கவில்லை என விமர்சனம் முன்வைக்கப்பட்டுள்ளது. எனினும் கோவிட் தொடர்பான தகவல்களை வழங்குவதற்கு தாம் தயாராக இருப்பதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் விசேட வைத்திய நிபுணர் அனில் ஜெயசிங்க குறிப்பிட்டுள்ளார். தொழில்நுட்ப கேள்விகளுக்கு உடனடியாக பதிலளிப்பதற்கான ஒரு வழிமுறையை வகுக்க வேண்டிய அவசியம் குறித்து தொற்று நோயியல் துறையுடன் விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். தற்போதுள்ள தொடர்பு முறைகள் தொடர்பாக ஏதேனும் சிக்கல்கள் காணப்படின் அதனை தீர்க்க தாம் பணியாற்றி வருவதாகவும் விசேட வைத்திய நிபுணர் அனில் ஜெயசிங்க மேலும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்களின் அபிலாசைகளை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையில் நேற்று தினம் இடம்பெற்ற சந்திப்பின் பின்னர் கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகள் தொடர்பாகவும் அந்த அபிலாஷைகளை அடைவது தொடர்பாக நாங்கள் முன்வைத்த விடயங்கள் தொடர்பாக அதை ஆராய்வதற்கு ஒரு நேர்மையான முயற்சி ஒன்று நடைபெறுகின்றது என்பது எங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகள், தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமையை நடைமுறைப்படுத்தக்கூடிய அணுகுமுறையும் இறுதி தீர்வு சம்பந்தமாக எவ்வகையான இணக்கப்பாடு வரவேணும் என்றதை பற்றித்தான் பேசினமே தவிர வேறு எதை பற்றியும் பேசினோம். ஸ்ரீலங்கா நிதியமைச்சின் தற்போதைய செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன இந்த மாத இறுதியில் தனது பதவியிலிருந்து ஓய்வு பெறுவார் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவித்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் இன்று காலை இடம்பெற்ற தேசிய வரிவாரத்தின் ஆரம்ப நிகழ்வில் உரையாற்றும் போது ஜனாதிபதி இந்த அறிவிப்பை வெளியிட்டார். ஓய்வு பெற்றதை தொடர்ந்து ஸ்ரீலங்கா மற்றும் 6 நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஆசிய வளர்ச்சி வங்கியின் மாற்று நிர்வாக பணிப்பாளராக மஹிந்த ஸ்ரீவர்தன கடமைகளை பொறுப்பேற்கவுள்ளார். இலங்கை சமீபத்திய வரலாற்றில் மிக குறைந்த வரி அறவிடும் நாடுகளில் ஒன்றாக மாறியுள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். உள்ளூர் மற்றும் உலகளவில் நியாயமான மற்றும் செயல்திறனான வரிமுறையை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு கணிசமான நிறுவன மற்றும் சட்ட சீர்திருத்தங்கள் தேவை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த முயற்சியில் குறிப்பிடத்தக்க பங்கு நிதி அமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தனவின் தலைமையில் இடம்பெற்றதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். மஹிந்த ஸ்ரீவர்தனவின் சேவைக்கு தனது பாராட்டுகளையும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இந்த அத்தியாவசிய வரி சீர்திருத்தங்களை செயற்படுத்துவதில் அவர் வகித்த முக்கிய பங்கை நாம் அங்கீகரித்து பாராட்ட வேண்டும் எனவும் அனுரகுமார திசாநாயக்க மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
ஸ்ரீலங்காவின் முப்படைகளில் இருந்து தப்பியோடிய அதிகாரிகள் உட்பட சுமார் 3000 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி முதல் மே மாதம் 30ஆம் தேதி வரை நடத்தப்பட்ட நடவடிக்கைகளின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. முப்படைகளில் இருந்து தப்பியோடிய அதிகாரிகள் உட்பட மொத்தம் 2983 வீரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் 2261 ராணுவ வீரர்களும் 194 கடற்படை வீரர்களும் 198 விமானப்படை வீரர்களும் அடங்கியுள்ளனர். இதற்கு மேலதிகமாக தப்பியோடிய படை வீரர்கள் மற்றும் அதிகாரிகள் உள்ளிட்ட 330 பேரை ஸ்ரீலங்கா காவல்துறை கைது செய்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் துணை பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சருமான ரிசார்ட் மார்லஸின் ஸ்ரீலங்காவுக்கு விஜயம் செய்யவுள்ளார். இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் ஆகியோரை மரியாதை நிமித்தமாக அவர் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆஸ்திரேலியாவின் துணை பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சருமான ரிச்சர்ட் மார்லஸ் நாளை 3ஆம் தேதி கொழும்பை சென்றடையவுள்ளார். இதன்போது துணை பிரதமரை கௌரவிக்கும் வகையில் ஆஸ்திரேலிய உத்தியோகபூர்வ இல்லத்தில் சிறப்பு மதிய விருந்துபசாரம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த விருந்துபசாரத்தில் பிரதம விருந்தினராக கலந்து கொள்ளும் பிரதமரும் பேராசிரியருமான ஹரணி அமரசூரியவையும் ஆஸ்திரேலிய பாதுகாப்பு அமைச்சர் சந்திக்கவுள்ளார். அத்துடன் ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண் ஜெயசேகரவுடன் இருதரப்பு கலந்துரையாடல்களிலும் ரிச்சர்ட் மார்லஸ் ஈடுபடவுள்ளார். இந்த விஜயமானது இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு துறைசார் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்துவதையும் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளதாக ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சு கூறியுள்ளது. துணை பிரதமருடன் பிரதமர் அலுவலகம், பாதுகாப்பு திணைக்களம் மற்றும் ஆஸ்திரேலியாவின் வெளியுறவு மற்றும் வர்த்தக அமைச்சு ஆகியவற்றின் அதிகாரிகளும் கொழும்புக்கு செல்லவுள்ளனர். தென்மேற்கு பருவமழை காற்று ஓட்டம் வலுவடைவதால் நாட்டின் பல பகுதிகளில் பலத்த காற்று வீசும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. சில நேரங்களில் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மத்தியமலை நாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் பலத்த காற்று வீச வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ளவர்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. மேலதிக தகவல்களுக்கு 117 என்ற அவசர தொலைபேசி இலக்கம் மூலம் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தை தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளியாக காணப்பட்ட திமுக ஆதரவாளரான ஞானசேகருக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை பல்வேறு தரப்பினரும் வரவேற்றுள்ளனர். ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகளுக்கு குறையாத ஆயுள் தண்டனை வழங்கி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மேலும் 90,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. குற்றவாளி ஞானசேகரனுக்கு எந்த சலுகையும் வழங்கக்கூடாது எனவும் நீதிபதி கண்டிப்புடன் தெரிவித்துள்ளார். மேலும் தண்டனையை கருத்தில் கொள்ளும் போது இத்தனை நாட்கள் சிறையில் இருந்த காலத்தையும் கணக்கில் எடுத்துக் கொள்ளலாம் என்றும் நீதிபதி மேலும் கூறியுள்ளார். ரஷ்யாவுடனான போரில் மிகவும் நீண்ட தூர தாக்குதலை உக்ரைன் நடத்தியுள்ளது. 4 இராணுவ தளங்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் 40 ரஷ்ய போர் விமானங்கள் மீது ஆளில்லா விமானங்கள் பயன்படுத்தி உக்ரைன் தாக்குதல் நடத்தியுள்ளது. உக்ரைனின் உளவு மற்றும் பாதுகாப்பு சேவை பிரிவான SPU சிலந்திவலை என்ற பெயரில் ரஷ்யாவிற்குள் ஊடுருவி தாக்குதலை நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலுக்கு 117 ஆளில்லா விமானங்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் ரஷ்யாவின் குரூஸ் ரக ஏவுகணை தாங்கிகளில் 34 வீதமானவை மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் உக்ரைன் கூறியுள்ளது. இந்த தாக்குதலை ஒழுங்கமைப்பதற்கு 1.5 ஆண்டுகள் எடுத்ததாகவும் உக்ரைனின் பாதுகாப்பு சேவை தரப்பு தகவல் குறிப்பிடுகின்றன. தமது நாட்டின் 5 பிராந்தியங்களில் உக்ரைன் தாக்குதல் நடத்தியுள்ளதை ரஷ்யா உறுதி செய்துள்ளது. இது ஒரு பயங்கரவாத செயல் எனவும் ரஷ்யா கூறியுள்ளது. உக்ரைன் மற்றும் ரஷ்யா பிரதிநிதிகள் இன்று திங்கட்கிழமை துருக்கியின் இஸ்தாம்புல் நகரின் 2ஆம் சுற்று சமாதான பேச்சுக்களை நடத்தவுள்ள நிலையில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. போரை எவ்வாறு முடிவுக்கு கொண்டு வருவது என்ற விடயத்தில் இரு தரப்பினருக்கும் இடையில் பாரிய இடைவெளிகள் காணப்படும் நிலையில் இந்த பேச்சுக்கள் தொடர்பான எதிர்பார்ப்புகள் குறைவாகவே உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவிட் பரவல் நிலைமையை உன்னிப்பாக அவதானிக்கும் ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சு 2 சுற்றறிக்கைகளை வெளியிட நடவடிக்கை.
தமிழ் மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்ற நடவடிக்கை என்கிறார் கஜேந்திரகுமார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடனான சந்திப்பின் பின்னர் கருத்து. முப்படையிலிருந்து தப்பியோடிய சுமார் 3000 பேர் கைது. அதிக மாணவர்கள் இராணுவத்தினர் என்கிறது ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சு. ஸ்ரீலங்கா செல்லும் ஆஸ்திரேலிய பிரதமர். ஜனாதிபதி பிரதமர் உள்ளிட்டவர்களை சந்திக்க திட்டம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை. எந்தவொரு சலுகையும் வழங்கக்கூடாது எனவும் நீதிபதி தீர்ப்பு. ரஷ்யாவிற்குள் ஆழமாக ஊடுருவி ஆளில்லா விமான தாக்குதல் நடத்திய உக்ரைன். 40 போர் விமானங்களை தாக்கியதாக தகவல். இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.